அன்புறவுகளுக்கு குரல் வணக்கம், தமிழ் வணக்கம். உயிர் எழுத்துக்களில் 8வது எழுத்து ஏகாரம். இந்த குரல் உயிர் எழுத்தில் தொடங்கும் ஒரு குரல் மணி. வள்ளுவன் என்ன சொல்லுகின்றார்? ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு என்று அழகாக பதிவு செய்கிறார். என்ன ஒரு வாழ்வியல் தத்துவம்! நம்ம எப்பவுமே ஒருத்தரிட பேசினா அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் இதை செய்கிறான், அதை செய்கிறான், எவ்வளவு இலகுவாக உடனே மற்றவர்களை குற்றம் சொல்லி விடுகின்றோமே. ஒருவரை சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதற்கு முன்பு 3 விரல்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன. எண்ணி பார்க்க வேண்டாமா? நீ சரியாக இருக்கின்றாயா? நீ செய்தது சரியா? உன் செயல்கள் சரியாக இருக்கிறதா? உன் தூய்மையானதா, நேர்மையானதா, உண்மையானதா? எண்ணி பார்க்க வேண்டும். பிறகு என் பக்கம் தவறில்லை என்று தெரியும் பட்சத்தில் அடுத்தவனை குற்றம் சொல்லி சாட்ட வேண்டும். அவர்தான் உண்மையான தலைமை பண்புக்கு, உயர்ந்த பண்புக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். அடுத்தவர்கள் குற்றம் காண்பதற்கு முன்பு, ஏதிலார் குற்றம் காண்பதற்கு முன்பு தம் குற்றத்தை சுத்தரித்துக் கொள்ள வேண்டும், சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த குரல் மணியின் மூலமாக வள்ளுவன் பதிவு செய்கிறார் என்பதை நாம் நினைவு கொள்வோம். அன்புடன் உங்கள் திருக்குறள் அன்பர் பாட்டு.